வணக்கம். காசிமணி சுரேஷ், கருவாடுங்க மிஷின். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து எல்லா வித கருவாடும் கிடைக்கும். இதான் செனகனி, சின்ன எறாமல் இருக்கும். இந்த செனகனியில் இட்லி பொடி செய்யலாம். காய்கறி சமைக்கும் போது மேலே தூவி அப்படியே சமைச்சு சாப்பிட்லாம். பாருங்கள், இதுதான் நெத்திலி கருவாடு. உப்பே இருக்காது, இல்லை அவ்வளோ அருமையாக இருக்கும். மண் இருக்க உப்பு சுத்தமாக இருக்கும், அவ்வளோ க்ளீனாக இருக்கும். இதுவும் நெத்திலி கருவாடு தான். இதுலேயும் மண் உப்பு எதுவுமே இருக்குது, அவ்வளோ க்ளீனாக இருக்குது. பாருங்கள், அவ்வளோ சுத்தமாக இருக்குது. பார்த்தீங்களா, இது நாமளே இங்கேயே தெளித்து கருவாடு பண்ணுறது. பச்சை மீன் எடுத்து கருவாடு பண்ணுறோம். இதுவும் நெத்திலி தான். இது ஒரு நெத்திலி. இது உப்பே இல்லாமல் அப்படியே தெளித்து காய வைக்கிறோம். பாருங்கள், எல்லா வித கருவாடும் கிடைக்கும். துண்டு கருவாடுலேருந்து, வஞ்சிர கருவாடுலேருந்து, பாறை கருவாடுலேருந்து எல்லாமே க்ளீனாக இருக்கும். உப்புலாம் அதிகமாக இருக்காது, அவ்வளோ சுத்தமாக இருக்குது கருவாடு. வாழை கருவாடு கிடைக்கும், சுறா கருவாடு, திருக்க கருவாடு கிடைக்கும், நெத்திலி கருவாடு கிடைக்கும். பாருங்கள், இது நெத்திலி கருவாடு. இதெல்லாம் வந்து துண்டு கருவாடுங்க, அதாவது வஞ்சிரம், பாறை, பரலா, கொடுவா, அதுமாரி துண்டு கருவாடு ஐட்டம் வச்சுருப்போம். இது அசரப்பொடி, பொடி நெத்திலி மாரி இருக்கும், அசரப்பொடி. இது காஞ்சேரா, அந்த செனாவணிலே பெருசு காஞ்சேரா. இது குழம்பு கருவாடு. இது எல்லாமே குழம்பு கருவாடு தான். பாருங்கள், இது எல்லாமே குழம்பு கருவாடு. பாறை, காரப்பொடி. இது திருக்க கருவாடு. அது மேலே இருக்குது அப்படியே பாறை கருவாடு. அதுக்கு மேலே ஸ்லைஸு வஞ்சிர கருவாடு. அதுக்கு பக்கத்தில் இது கடமா, கடமாலே காய வச்சுருக்கோம். இதெல்லாம் கிடைக்காது. இது காரப்பொடி. பாருங்கள், அப்படியே பார்த்துட்டாங்க. இது திருக்க, இது பாறை, இது வஞ்சன ஸ்லைஸு. இது மிக்சிங் துண்டு கருவாடு. இதெல்லாம் மிக்சிங் துண்டு கருவாடு. இது பரலா துண்டு. இது சதமானதாக இருக்கும், முள் இருக்காது. இது வாழைக்கருவாடு. இதெல்லாம் வாழைக்கருவாடு தான். பாருங்கள், அவ்வளோ சுத்தமாக இருக்கும். வாழைக்கருவாடில் உப்புலாம் அதிகமாக இருக்காது நம்மக்கிட்ட. சாப்பிட்றது அவர் வறுவலுக்கும் குழம்புக்கெல்லாம் நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இது அவ்வளோ க்ளீனாக பார்த்தீங்களா. இது பாறை கருவாடு. இது வஞ்சிரம், நெய் மீன் வஞ்சிர கருவாடு. இதோ பாருங்கள், காட்டுறேன். எவ்வளோ க்ளீனாக பார்த்தீங்களா. எல்லா இடத்துலையும் உப்பு நிறைய போட்டிருப்பாங்க. நம்ம போய்ட்டு உப்பு போட்டால் கூட கழுவி அது சுத்தமாக கழுவிட்டு காய வச்சு தான் வச்சுருப்போம். ஏன்னா உப்பு போடாமல் கருவாடு பண்ண முடியாது. ஆனால் அதை சுத்தமாக குழா தண்ணி போட்டு கழுவிடுவோம் அந்த உப்பை, கருவாடு ஆகிட்ட பெரிய. அதுக்கப்புறம் 2 நாள் வெயிலில் போட்டு காய வைப்போம். எல்லாம் வஞ்சிரம் தான். பாருங்க, வஞ்சிர கருவாடு, வாழை கருவாடு, நெத்திலி கருவாடு, துண்டு கருவாடு, குழம்பு கருவாடு. இந்த கடை எங்கன்னா ஏலவரம், பின்னாடி ஏலவரம் இடம் பார்த்தீங்களா, காசிமேடு பின்னாடி ஏலவரம் இடத்துல இருக்குது கடை. நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா எல்லா வித கருவாடும் கிடைக்கும். எப்பவும் கிடைக்கும், ஹோல்சேல் கிடைக்கும், ரீட்டெயிலுக்கே கிடைக்கும். இந்த கடை எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா, பழைய மார்க்கெட்டுக்கு ஏலவரம் இடத்துக்கு முன்னாடி இருக்குது நம்ம கடை. நம்ம கடைக்கு பின்னாடி தான் மீன் ஏலம் விடுறாங்க. இந்த மாதிரி கடை கீழே நம்ம சேனல் பிடிச்சாலும்